ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து ஃபுல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேர்ம் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தாச்சு. சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? விடை தொண்டைமான் இளந்திரையன். விடை தொண்டைமான் இளந்திரையன். இரண்டாவது கொஸ்டின், வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று வரும் புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது? வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று வரும் புலவர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது? விடை ஆற்றுப்படை. மூணாவது கொஸ்டின், 10 பாட்டு நூல்களில் பொருந்தாத ஒன்று. விடை பரிபாடல். நாலாவது கொஸ்டின், அகநானூறு நூலின் வேறு பெயர் என்ன? அகநானூறு பாடலின் வேறு பெயர் என்ன? விடை நெடுந்தொகை. அடுத்த வினா, மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார்? விடை 35 பாடல்கள். அடுத்த வினா, வங்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை கப்பல். அடுத்த வினா, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது? விடை கடல். அடுத்த வினா, கம்மியர் என்பது எதனை குறிக்கும்? கம்மியர் என்பது யாரை குறிக்கும்? விடை கப்பல் கட்டும் கலைஞர்கள். அடுத்த வினா, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை புறநானூறு. அடுத்த வினா, கப்பல் கட்ட பயன்படும் மர அணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை தொகுதி. அடுத்த வினா, அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று அறியப்படுபவர் யார்? விடை ஜூல்ஸ் வெர்ன். அடுத்த வினா, பெற்றம் என்பது எவ்வகை சொல்? விடை திசை சொல். அடுத்த வினா, ஸ்ட்ராம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை புயல். அடுத்த வினா, பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? விடை பிசிரந்தியார். அடுத்த வினா, பொருந்தாத ஒன்று. விடை நாணரதம். பாண்டியன் பரிசு, பிசிரந்தியார், அழகின் சிறப்பு, இது மூணுமே பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட நூல்கள். நாணரதம் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட நூல். அடுத்த வினா, வெற்பு என்ற சொல்லின் பொருள்? விடை மலை. அடுத்த வினா, ஏழெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன்.
விடை பாரதிதாசன். அடுத்து நான் பொறுத்துக்க. நிகர் கழனி, கழனினா வயல். நிகர் சமம். பரிதினா கதிரவன். முகில்னா மேகம். விடை 4 3 1 2. 4 3 1 2. அடுத்துனா விச்சை என்ற சொல்லின் பொருள். விச்சை என்ற சொல்லின் பொருள். விடை கல்வி. விடை கல்வி. அடுத்துனா நாலடியார் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? நாலடியார் மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? விடை 400 வெண்பாக்கள். விடை 400 வெண்பாக்கள். அடுத்துனா நாலடியார் என்ற நூலின் வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்று. நாலடியார் என்ற நூலின் வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்று. விடை தெய்வநூல். விடை தெய்வநூல். அடுத்துனா வள்ளுவன் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வள்ளுவன் உள்ளம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை திருக்குறளார் வி முனுசாமி. திருக்குறளார் வி முனுசாமி. அடுத்துனா ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? விடை கல்வி. விடை கல்வி. அடுத்துனா நெடி என்ற சொல்லின் பொருள் என்ன? நெடி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை நாற்றம். விடை நாற்றம். அடுத்துனா தேனரசன் கவிதை எழுதாத இதழ். தேனரசன் கவிதை எழுதாத இதழ். விடை இந்தியா. விடை இந்தியா. அடுத்துனா கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை காளமேக புலவர். விடை காளமேக புலவர். அடுத்துனா ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்ற சொல்லின் பொருள். ஏற பரியாகுமே என்ற தொடரில் பரி என்ற சொல்லின் பொருள். விடை குதிரை. விடை குதிரை. அடுத்துனா காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? விடை வரதன். விடை வரதன். அடுத்துனா ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? விடை 64. விடை 64. அடுத்துனா தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது எது? தற்காலத்தில் கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது எது? விடை துணி ஓவியம். விடை துணி ஓவியம். அடுத்துனா கருத்துப்பட ஓவியங்களை முதலில் பாரதியார் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்? கருத்துப்பட ஓவியங்களை முதலில் பாரதியார் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார்? விடை இந்தியா. விடை இந்தியா. அடுத்துனா புனையா ஓவியம் கடுப்பு புனையில் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புனையா ஓவியம் கடுப்பு புனையில் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை நெடுநல் வாடை. விடை நெடுநல் வாடை. அடுத்துனா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமையை புகுத்தியவர். விடை ராஜா ரவிவர்மா. விடை ராஜா ரவிவர்மா. அடுத்துனா பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடி மற்றும் கையெழுத்து படிகள் உள்ள நூலகம் எது? பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடி மற்றும் கையெழுத்து படிகள் உள்ள நூலகம் எது? விடை சரஸ்வதி மகால் நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்துனா தமிழ் பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? தமிழ் பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது?
விடை 1981. விடை 1981. அடுத்த வினா, கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் அமைந்துள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் அமைந்துள்ள நூலகம் எது? விடை மறைமலை அடிகள் நூலகம். மறைமலை அடிகள் நூலகம். அடுத்த வினா, தமிழின் பெருமையின் அடையாள சின்னமாக விளங்குவது? தமிழின் பெருமையின் அடையாள சின்னமாக விளங்குவது? விடை திருவள்ளுவர் சிலை. விடை திருவள்ளுவர் சிலை. அடுத்த வினா, சிற்பக்கலை கூடத்திற்கு அருகில் அமைந்துள்ள மன்றத்தில் தவறானது எது? சிற்பக்கலை கூடத்திற்கு அருகில் அமைந்துள்ள மன்றத்தில் தவறானது எது? விடை இலக்கிய மன்றம். விடை இலக்கிய மன்றம். அடுத்த வினா, தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்பும் ஒருவருக்கு என்ன இருக்கக்கூடாது? தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்பும் ஒருவருக்கு என்ன இருக்கக்கூடாது? விடை சோம்பல். விடை சோம்பல். அடுத்த வினா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். விடை நாமக்கல் கவிஞர். அடுத்த வினா, யாருடைய கொள்கையினால் நாமக்கல் கவிஞர் ஈர்க்கப்பட்டார்? யாருடைய கொள்கையினால் நாமக்கல் கவிஞர் ஈர்க்கப்பட்டார்? விடை காந்தியடிகள். விடை காந்தியடிகள். அடுத்த வினா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? விடை மூவா. விடை மூவா. அடுத்த வினா, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. அடுத்த வினா, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது? விடை இரட்டை வழக்கு. விடை இரட்டை வழக்கு. அடுத்த வினா, சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் என்ன? விடை ராஜகோபாலன். விடை ராஜகோபாலன். அடுத்த வினா, கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. விடை பிறை. விடை பிறை. அடுத்த வினா, உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் படைப்பதில் வல்லவர் யார்? உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் படைப்பதில் வல்லவர் யார்? விடை சுரதா. விடை சுரதா. அடுத்த வினா, ராஜமார்த்தாண்டம் நடத்திய இதழ். ராஜமார்த்தாண்டம் நடத்திய இதழ். விடை கொல்லிப்பாவை. விடை கொல்லிப்பாவை. அடுத்த வினா, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று கருதப்படும் விலங்கு எது? காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று கருதப்படும் விலங்கு எது? விடை புலி. விடை புலி. அடுத்த வினா, ஜாதவுக்கு எந்த பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியது? ஜாதவுக்கு எந்த பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியது? விடை நேரு பல்கலைக்கழகம். விடை நேரு பல்கலைக்கழகம். அடுத்த வினா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றியவர் யார்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றியவர் யார்? விடை ஔவையார். விடை ஔவையார். அடுத்த வினா, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று கூறியவர் யார்? விடை திருவிக்கா. விடை திருவிக்கா.
அடுத்து வினா, யாருடைய பெயரில் முத்துராமலிங்க தேவர் இதழ் ஒன்றை நடத்தினார்? யாருடைய பெயரில் முத்துராமலிங்க தேவர் இதழ் ஒன்றை தொடங்கினார்? விடை நேதாஜி. விடை நேதாஜி. அடுத்து வினா, தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன் என்றவர். தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன் என்றவர். விடை வ.உ.சி. விடை வ.உ.சி. அடுத்து வினா, செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? விடை ராபி சேது பிள்ளை. விடை ராபி சேது பிள்ளை. அடுத்து வினா, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். விடை இடகரடக்கல். விடை இடகரடக்கல். அடுத்து வினா, புலவரின் சொல்லுக்காக தலையை தர துணிந்தவன் யார்? புலவரின் சொல்லுக்காக தலையை தர துணிந்தவன் யார்? விடை குமணன். விடை குமணன். அடுத்து வினா, நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்ற பாடல் வரிகள் யாருடையது? என்ற பாடல் வரிகள் யாருடையது? விடை பாரதியார். விடை பாரதியார். அடுத்து வினா, சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவோர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ராபி சேது பிள்ளை. விடை ராபி சேது பிள்ளை. அடுத்து வினா, ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும் நூல் எது? ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும் நூல் எது? விடை பழமொழி 400. விடை பழமொழி 400. அடுத்து வினா, பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது எது? பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது எது? விடை திருநெல்வேலி. விடை திருநெல்வேலி. அடுத்து வினா, கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை அகநானூறு. விடை அகநானூறு. அடுத்து வினா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது எது? விடை பாளையங்கோட்டை. விடை பாளையங்கோட்டை. அடுத்து வினா, இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? விடை பொதிகை மலை. விடை பொதிகை மலை. அடுத்து வினா, ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை சிதம்பரநாதர். விடை சிதம்பரநாதர். அடுத்து வினா, கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அறியப்படுபவர் யார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அறியப்படுபவர் யார்? விடை சிதம்பரநாதர். விடை சிதம்பரநாதர். அடுத்து வினா, காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இதில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை இல்பொருள் உவமையணி. இல்பொருள் உவமையணி. அடுத்து வினா, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் எது? விடை ஏற்காடு. விடை ஏற்காடு. அடுத்து வினா, 4000 திவ்ய பிரபந்தம் எனும் நூலை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தம் எனும் நூலை தொகுத்தவர் யார்? விடை நாதமுனி. விடை நாதமுனி. அடுத்து வினா, அறநெறிச்சாரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிச்சாரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 225 பாடல்கள். விடை 225 பாடல்கள். அடுத்து வினா,
தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் யார்? தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் யார்? விடை குன்றக்குடி அடிகளார். விடை குன்றக்குடி அடிகளார். அடுத்தவனா அறிக அறிவியல் என்ற இதழை நடத்தியவர் யார்? அறிக அறிவியல் என்ற இதழை நடத்தியவர் யார்? விடை குன்றக்குடி அடிகளார். விடை குன்றக்குடி அடிகளார். அடுத்தவனா கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? விடை முத்தையா. விடை முத்தையா. அடுத்தவனா இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? விடை இயேசுகாவியம். விடை இயேசுகாவியம். அடுத்தவனா வீடு முழுக்க வானம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வீடு முழுக்க வானம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பிருந்தா. விடை பிருந்தா. அடுத்தவனா கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் யார்? கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் யார்? விடை காயிதே மில்லத். விடை காயிதே மில்லத். அடுத்தவனா காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு என்னவென்று பொருள்? காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு என்னவென்று பொருள்? விடை சமுதாய வழிகாட்டி. சமுதாய வழிகாட்டி. அடுத்தவனா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்? விடை காயிதே மில்லத். விடை காயிதே மில்லத். அடுத்தவனா கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை பாவண்ணன். விடை பாவண்ணன். அடுத்தவனா மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பாவண்ணன். விடை பாவண்ணன். அடுத்தவனா அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? விடை 4 முறை. விடை 4 முறை. அடுத்தவனா தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடத்தின் பெயர் என்ன? தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடத்தின் பெயர் என்ன? விடை முக்கூடல். விடை முக்கூடல். அடுத்தவனா தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தவர் யார்? தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தவர் யார்? விடை டி.கே. சிதம்பரநாதர். விடை டி.கே. சிதம்பரநாதர். அடுத்தவனா வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டைய காலத்தில் எந்த பெயரில் வழங்கினர்? வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டைய காலத்தில் எந்த பெயரில் வழங்கினர்? விடை பேட்டை. விடை பேட்டை. அடுத்தவனா யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? விடை பொறாமை உள்ளவன். விடை பொறாமை உள்ளவன். அடுத்தவனா பாரதிதாசனின் பிசிறந்தியார் எந்த வகை நூல்? பாரதிதாசனின் பிசிறாந்தியார் எந்த வகை நூல்? விடை நாடக நூல். விடை நாடக நூல். அடுத்தவனா பொறுத்துக கயனி வயல், நிகர் சமம், பரிதி கதிரவன், முகில் மேகம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். விடை 4 3 1 2. விடை 4 3 1 2. அடுத்தவனா இரட்டுற மொய்தல் அணியின் மற்றொரு பெயர் என்ன? இரட்டுற மொய்தல் அணியின் மற்றொரு பெயர் என்ன? விடை ஸ்லேடே அணி. விடை ஸ்லேடே அணி.
அடுத்து வினா செந்தமிழை செந்தமிழாய் காண விரும்பியவர் யார்? செந்தமிழை செந்தமிழாய் காண விரும்பியவர் யார்? விடை பாரதிதாசன். விடை பாரதிதாசன். அடுத்து வினா பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்பர். பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்பர். விடை உலக வழக்கு. விடை உலக வழக்கு. அடுத்து வினா ராஜமார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து எந்த பெயரில் நூலாக்கி உள்ளார்? ராஜமார்த்தாண்டம் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து எந்த பெயரில் நூலாக்கி உள்ளார்? விடை கொங்குதேர் வாழ்க்கை. விடை கொங்குதேர் வாழ்க்கை. அடுத்து வினா தமிழ்நாட்டில் உள்ள முண்டந்துறை புலிகள் காப்பகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? தமிழ்நாட்டில் உள்ள முண்டந்துறை புலிகள் காப்பகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? விடை 895 சதுர கிலோமீட்டர். 895 சதுர கிலோமீட்டர். அடுத்து வினா மிகுந்த நினைவாற்றல் உள்ள விலங்காக கருதப்படும் விலங்கு எது? மிகுந்த நினைவாற்றல் உள்ள விலங்காக கருதப்படும் விலங்கு எது? விடை யானை. விடை யானை. அடுத்து வினா தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? விடை திருக்குறள். விடை திருக்குறள். அடுத்து வினா கல் அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? கல் அலை என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை கல்குகை. விடை கல்குகை. அடுத்து வினா பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிவிடும்? பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிவிடும்? விடை முயல். விடை முயல். அடுத்து வினா இந்திய அரசின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற முதல் நூல் எது? இந்திய அரசின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற முதல் நூல் எது? விடை தமிழ் இன்பம். விடை தமிழ் இன்பம். அடுத்து வினா பாஞ்சாலி சபதம் மொத்தம் எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது? பாஞ்சாலி சபதம் மொத்தம் எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது? பாஞ்சாலி சபதம் மொத்தம் எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது? விடை 5. விடை 5. அடுத்து வினா சமுக்கு என்னும் கருவியை கப்பல்களில் பயன்படுத்தினார்கள் என்று கூறும் நூல் எது? சமுக்கு என்னும் கருவியை கப்பல்களில் பயன்படுத்தினார்கள் என்று கூறும் நூல் எது? விடை கப்பல் சாத்திரம். விடை கப்பல் சாத்திரம். லாஸ்ட் கொஷின். மதலை என்ற சொல்லின் பொருள் என்ன? மதலை என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை தூண். விடை தூண். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பிலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.